முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானத்தை நிறைவேற்றிய நிலையில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் தமிழக அமைச்சர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு தெரிவிக்கப்பட்டுதான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். கலைஞருக்கு இது தொடர்பாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை, நான் சவால் விடுகிறேன் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தனி தீர்மானம் ஒன்றை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தில் கச்சத்தீவை உடனடியாக மத்திய அரசு மீட்க வேண்டும் என்றும், மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள், குறிப்பாக தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினால் பிடிக்கப்படுவதும், அவர்களுடைய வலைகள், படகுகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதப்படுத்தப்படுவதும், கையாளப்படுவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும், மத்திய அரசு இந்தியாவுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த கச்சத்தீவை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார் மத்திய அரசை வழிமொழிந்து. இதற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் பேசினார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் மட்டுமல்லாது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். அதன் அடிப்படையிலே பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசும் பொழுது இந்த தீர்மானத்துக்கு பாரதிய ஜனதா சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி, கச்சத்தீவு தொடர்பாக வரலாறும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவிக்கிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சி சேர்ந்தவர்களும் இந்த தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அரசியல் சார்ந்து மட்டுமல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும், அவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுவதும், வலைகள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதும் என தொடர்கதையாக இருக்கிறது. இதனால் நாளொன்றுக்கு சுமார் 10 மீனவர்களாவது கைது செய்யக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு வருகிறது. அது தொடர்ச்சியாக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் வகையிலும், அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதிப்படுத்தும் வகையிலும் இந்த தீர்மானம் கொண்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து தற்போது பாஜக உறுப்பினர் சார்பில் வானதி சீனிவாசன் இந்த தீர்மானத்தை ஆதரவு தெரிவிப்பதாக முன்மொழிந்திருக்கிறார்.